ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் ஸ்டார்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன லன்ச் ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு தக்காளி சாதம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான தக்காளி சாதம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிப்பு, அவ்வளோதான். தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பிரியாணி இலை, சோம்பு சிறிதளவு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு. குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறம் தாளிப்புக்கு வச்சுருக்க பொருளை இதில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியை நம்ம அவசரமாக லன்ச் ரெடி பண்ணணும், டைம் இல்லை அப்படின்னாலும் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். மார்னிங்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது செய்ய கொஞ்சம் நேரம் தான் ஆகும். இதோட இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நல்லா பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளியை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தா நல்லா வதங்கிடும். தேவையான அளவுக்கு உப்பு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா. இந்த ஸ்பூன் தான் அளவு ஸ்பூன். இதில் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா. எங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு டயத்துக்கு நான் செய்கிறேன். அவங்கவுங்க ஆளுகளுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி 2 பேர்த்துக்கு ஒரு நேரத்துக்கான மசாலா இப்போ நான் சேர்க்குறேன். ஆள் கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலாவோட அளவை கூட்டிக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி வத்தப்பொடி. இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். ஆனால் இது அளவு. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது சாதத்துக்கு ஏற்ற தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இந்த நேரத்தில் உப்பு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு தேவைன்னா இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். சாப்பாட்டு அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கிட்டாச்சு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலையும் மல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இது ஒரு 3லேருந்து 4 விசில் வரணும். ஏற்கனவே நம்ம அரிசி ஊற வச்சுருக்கிறதுனால 3 விசில் வந்தால் கூட போதும். இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஏர் நல்லா போயிடுச்சு. டேஸ்டியான சிம்பிள் தக்காளி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ்க்கு
ரைஸ் வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே கப்பில் 2 மடங்கு தண்ணி வைக்கணும். இது பேச்சுலர்ஸ்க்கான ஒரு டிப்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபிலாம் பார்க்குறதுக்கு நம்ம ஏஞ்சல் ஸ்டார் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.